உறவுகளே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியலை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆனந்தியோ அவளுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு தான் ஓடோடி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா வீடு எல்லாமே வெறிச்சோடி போயிருக்கு. அதே நேரத்தில் அவங்க பாட்டி எல்லாருமே வந்திருப்பாங்க. உடனே அவங்க அப்பா தான் வந்துட்டு வராங்க. வந்து பார்த்த உடனே ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்தியுமே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, அப்பாவும் பொண்ணுமே. எப்படிமா இருக்க, வாமா என் பொண்ணை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவளுடைய அம்மாவோ படுக்கையாக பெட்டில் கிடக்காங்க. அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அவங்க அம்மாவுமே இவளை பார்த்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. ஆனந்தி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பாட்டிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவளுமே அவங்க அம்மாவை பிடிச்சி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுமே ஒன்று நினச்சிதான்டா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ மட்டும் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தனா நான் ஏன்டா கவலைப்பட்டுட்டு இருக்க போகிறேன், எனக்காக ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணுவியா, எனக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், ஆனந்தி என்னால் முடியவே முடியாதுமா, நீங்கள் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு பாட்டி கேட்கும் போதே நான் அவ்வளோ சண்டை போட்டுட்ருக்கேன், நீங்கள் தானே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே, என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே முடியாது, 2வது கல்யாணத்தை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவா. அப்போ அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லுவாங்க, ப்ளீஸ்மா நல்லா இருப்பம்மா, நல்லா இருந்துருவேன், நீ எனக்காக பண்ணிக்கோமா, உன்னோட வாழ்க்கையால் தாம்மா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு இப்படி ஆகிப்போச்சே, நீ இப்படி ஆயிட்டியேன்றதை நினச்சிதாம்மா அம்மா இவ்வளோ உடஞ்சு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட கடைசி ஆசையாக நீ நினச்சிக்கோயேன்னு சொன்னானா, அம்மா என்னால் எப்படிமா முடியும், ப்ளீஸ்மா என்னை நீ கம்பல் பண்ணாதம்மா, என்னால் முடியாதுமா, நீ எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. அவங்க அம்மாவுமே எப்படியாவது இவளை வந்து சம்மதிக்க வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பெரிய குறியாக இருக்காங்க. அப்போ உடனே ஒரு ஃபோட்டோவையுமே அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கான்னா நம்மளுடைய ஆனந்தியும் இருந்தாங்க இல்லையா, பிறந்தநாள் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவை தான் காமிச்சிட்டு, இவரையே நீ கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னமா நீ நினச்சிட்டு இருக்க, என்னால் கண்டிப்பாக முடியாதுன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ படபடன்னு எந்திரிச்சே வெளியில் போயிடுவா. இவங்க அம்மாவுமே படுத்து கிடப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு இவ வெளியில் போய் நிற்கிறத பார்த்துட்டு ஆனந்தி ஆனந்தி ஆனந்தின்னு சொல்லி ஓடி வந்து டப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. அதெல்லாம் பார்க்குற ஆனந்திக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. அங்கேருந்து திரும்பி பார்த்தா அம்மா கீழே விழுந்து கிடப்பாங்க. உடனே எல்லாருமே வந்து தூக்கு பார்ப்பாங்க, ஆனால் அவங்க எந்திக்கவே மாட்டாங்க. உடனே ஆனந்தி வந்துட்டு அம்மா எழுந்திருமா, நல்லா இருப்பம்மா, நான் நீ சொல்கிறம்மா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறமா, உன் ஆசைப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறமா, தயவு செய்து எந்திரிமா அப்படின்னு சொல்லி அளவும் பாட்டியுமே வந்துட்டு அவளையே பார்ப்பாங்க. ஐயோ சம்மதிச்சிட்டாளே அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவளையே பார்ப்பாங்க. அம்மா எந்திரிமான்னு எவ்வளோ சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு, எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுமா, நீ கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும், இனி வந்துட்டு என் பொண்ணு கிடையாது உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட கையில் பிடிச்சி கொடுத்துட்டு, பாட்டிக்கிட்டேயுமே எப்படியாவது அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க பாட்டி, அவள் இனிமேல் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி அவளை பார்த்துக்கோங்க, நான் இனிமேல் இருப்பானா இல்லையான்னு தெரியல, என்னோட கடைசி ஆசையை என் பொண்ணு நல்லபடியாக நிறைவேற்றி தந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னமோ சொல்ல வரும். டப்புன்னு கையை போய் கீழே விழுந்து அப்படியே அங்கே இறந்துடுறாங்க அவங்க அம்மாவுமே. உடனே அவளோ எல்லாருமே ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நீ சொன்னதை நான் செய்கிறேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் இறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியுமே அழுவுறா. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணனே தெரியலங்க, மனைவி இறந்துட்டான்னு சொல்றத பார்த்துட்டு ஆனந்தியுமே அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா மேலேயே படுத்து கிடக்குறாங்க. ஒரு வழியா அவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவங்க அம்மா கூட இருந்த பழைய ஞாபகங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தாய் இறந்து போயிட்டா ஒரு பகலுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. அவங்களுமே ரொம்ப ரொம்ப பழசையெல்லாம் நினைச்சு நம்ம ஆனந்தி அழுதுகிட்டே இருக்கா. அந்நேரம் பார்த்து நம்மளுடைய பெரியப்பா, நம்ம பெரியம்மா, அதுக்கப்புறம் சிவ் எல்லாருமே வராங்க. வந்ததுக்கு அப்புறமா பாட்டி சிவ்வை மட்டும் தனியாக கூட்டிட்டு போயிட்டு, சிவ் அவ வந்து சம்மதிச்சிட்டாப்பா உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, இனி அவ உன்னோட பொறுப்புப்பா, அவளுடைய அம்மாவுடைய கடைசி ஆசையாக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா, நீ தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்கிறாங்க. அவனுமே இது என்னோட பொறுப்பு பாட்டி, நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்துட்டு ஊர்வலம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். உடனே ஜக்குட்டையுமே ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. இவனுமே ரொம்ப கவலையோட கௌரிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே கவலையாக இருக்கும்போது உடனே வந்துட்டு ஜக்கு கேட்குறான், என்னால் தான் பிரச்சனையா, என்னால் தான் உங்கள் அம்மா இறந்துருப்பாங்களோ அப்படின்னோடனே,
நீ என்னடா பண்ணுவ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால இறந்துட்டாங்க, இது நல்லா இருக்கே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத ஜக்கு அப்படின்ற மாதிரி அவ வந்து பேசிக்கிட்டு இருக்கா. உடனே இங்கே வந்து அடுத்த நாளே வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா. உடனே வந்து அவனுடைய அப்பா, அதாவது ஆனந்தி அப்பா என்ன பண்ணுவாங்க, சிவ்வை கூட்டிட்டு ஒரு ரூம்குள்ளே போவாங்க. அந்த ரூமில் தான் வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கும். உடனே அவங்க அம்மா கிட்ட போய் வந்து சும்மா பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நீ பார்த்த மாப்பிள்ளை இவர் தான், அந்த மாப்பிள்ளை வந்து நிற்கிறாரு, ஆனால் நீ இல்லையே இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுட்டு அவர்கிட்டயுமே சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்னோட பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், உங்களுடைய பொறுப்பில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து விட்டுருக்கோம், தயவு செய்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே இவனுமே சரின்னு சொல்லிட்டு வெளியில் வருவான். ஆனந்தி ஒரு முக்கில் உட்காந்துருப்பா. உடனே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருப்பான். நீ எதையும் நினச்சும் கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு வந்து பொறுப்பாக இருப்பேன், நீ வந்து கவலைப்படாத, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிருமோன்ட்டு அப்படின்ற மாதிரி எப்படி பேசனே தெரியாமல் பேசிட்டு அவனுமே அவனோட வேலைக்கு போயிடுவான். அவனுக்கான மனசே இருக்காது வேலை பார்க்கவே. உடனே இவளுக்கு ஃபோன் அடிப்பான். இவ வந்து இந்த ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதையும் பார்த்து அழுதுகிட்டே தான் இருப்பா. உடனே ஃபோன் அடிச்சுட்டு சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்பான். உடனே எப்படி பேச, என்ன ஆறுதல் சொல்ல ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ஆனந்திமே ஆமா சாப்பிட்றது தான் ஒன்று குறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் ஆயிரும். இங்க வந்து பார்த்தா நம்ம ஜக்கு என்ன பண்ணுவான்னா, சரி போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இங்க வந்து இவன் பிண்டத்தை தூக்கி தூர போட போவா. இவன் கரெக்டா கதவை திறப்பான். கரெக்டா அவ தான் நின்றுட்டு இருப்பா. அந்த அக்கில் என் வீட்டுக்குள்ள வரும். எங்கடா வந்த அப்படின்ற மாதிரி ஆனந்தி அப்பா கேட்பாங்க. இல்ல அப்படின்னு பேச போவானா. உடனே வந்து ஒன்னால தாண்டா என் பொண்டாட்டி இன்னைக்கு இறந்து போயிருக்கா, நீ என்னோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்கலன்னா என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கா, வெளியில போன்னு சொல்லவும் ஆனந்தியுமே ஒன்னாலதான் ஜக்கு இவ்வளோ பிரச்சனையுமே என்னோட வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா நாங்க இருந்துகிட்டு இருந்தோம் தெரியுமா, நீ எதுக்கு என்னோட லைஃப்ல வந்த, எதுக்காக நீ விட்டுட்டு போன, ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லுவோம். இவன் சொல்லிடுவான், நானும் உங்க அம்மா பார்க்க வரல, என்னது என் பொண்டாட்டி நேரத்து வந்து பயந்துட்டா இந்த கதையை கேட்டு, அதுக்குதான் நான் வந்தேன்னு சொல்லும். ஆனந்திக்கு சரியான கோவம் வந்துடும். அட பாவி, நீலாம் மனுஷனாடா, கொஞ்சம் கூட வெய்வ வரைக்குமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, அவ பயந்துட்டான்றதுக்காக எங்க அம்மா பேய வந்து உங்களை கொன்னுருவாங்கன்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு ஏதோ ஒன்று மடக்கி வச்சிருப்பா, ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி, அதை படார்னு புடுங்கி அவன் மூஞ்சியே விட்டு எறிஞ்சிடும், ஓடி வீட்டை விட்டு வெளியில அப்படின்ற மாதிரி. இவனுமே அந்த சாம்பலை மூஞ்சி பூரா கரியா இருக்குமா, அதையுமே வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். இந்த சாம்பலை வந்து இது பண்றதுக்கு தான் வந்தியோ, அங்கேருந்து தூக்கிட்டு போவோம் சாம்பலும் நீயும், யாரும் எங்களுக்கு வேண்டாம், நீ எதுக்காக வந்து என்னோட லைஃபை நீ கெடுத்து இப்போ நான் வந்துட்டு என் அம்மாவும் இல்லாம யாரும் இல்லாம அனாதையா நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லுவாளா. இதையெல்லாம் நினைச்சிட்டு இவனுமே கார்ல ரொம்ப வேகமா போய்கிட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்துதான் நம்மளுடைய சிவ்வுமே வந்துட்டு ஆனந்தி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா. உடனே அவளையுமே ஊருக்கு வந்துருவா. உடனே கூட்டிட்டு வந்துட்டு நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், போயிட்டு எங்க வீட்டுல இருந்து வர சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சிவ் வந்து அவகிட்ட சொல்லிட்டு அவளோட பதிலெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே போயிடுவான். அங்கே போனோன்னா எல்லாருமே வாப்பா எப்படி இருக்க அப்படி இப்படின்னு நல்லா எல்லாரும் விசாரிச்சுட்டு இவன் உடனே எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவான், நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளை வந்து நாளைக்கு எல்லாரும் நீங்க வந்து கேட்க வரணும்னு சொன்னோன்னா ஒரு அம்மா வந்து அவளுக்கு வந்து ஒரு சித்தி ஒரு அம்மா அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த அவங்களோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்புவாங்க. ஆனா அவங்களோட சித்திக்கு வந்து அவ்வளோ மனசே இருக்காது. சரி பிள்ளை ஆசைப்படுறானேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுல வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே நல்லா ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆனந்தி ராத்திரி வந்து நடந்து வந்துட்டு இருப்பாளா, சட்டுன்னு இங்க கிடக்குற சவதியில போய் விழுந்துருவா. படார்னு விழுந்து மூஞ்சி கை கால் எல்லாமே சகதியா ஆயிரும். உடனே அதை வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயுமே நடந்து வருவா. அப்போன்னு பார்த்தா பொண்ணு வந்தாச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு மாதிரி கோலமா இருப்பா. உடனே அதை பாக்குற சிவுக்கு ரொம்ப ஐயோ என்ன இப்படி வந்து நிக்கிறாளே வீட்டு முன்னால அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். உடனே பாட்டியுமே வந்துட்டு எப்ப வரும் உனக்கு விளையாடத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் நான் இப்ப ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருந்தேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நல்லா சூப்பரா பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. எல்லாருமே பார்த்துட்டு ஸ்டன் ஆகி போய் நின்றுவாங்க. அழகா இருக்குப்பா பொண்ணு அப்படின்ற மாதிரி. பாட்டியுமே சரி சரி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அவனுடைய சித்தின்னு சொன்ன இல்லையா, அவனுடைய அம்மா, அவனுக்கு மட்டும் ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவ வந்து ஆல்ரெடி மேரீட் ஆகி இப்போ வேணான்ற பொண்ணுல, அதனாலதான். உடனே வந்துட்டு அங்கேயுமே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனை இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து செய்ய வைப்போம்னு சொல்லிட்டு குடும்பத்துல எல்லாரும் பேசி முடிச்சு அந்த ஃபங்க்ஷனையுமே செய்ய முடிப்பாங்களா. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பாத்தியா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குடி, கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜக்கு இங்க வந்துட்டு சோப்பலாங்கி மாதிரி அவ கொண்டாடி கூட இங்க ஃபங்க்ஷனை கொண்டாடிக்கிட்டு இருப்பான். இங்க அதே நேரத்துல நம்ம ஆனந்திக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா, அதாவது சிவோடைய அம்மா வந்து ஒரு வளையலை போட்டு விட்டுட்டு சரிமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஆனா தயக்கமா தான் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் சிவ் அந்த இடத்துக்கு வருவான். சிவ்வுமே வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். ஆனந்தி எப்படி வாய மூடிட்டு இருப்பா, ஒண்ணுமே பேசாம. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வரைக்கும் காத்திருங்க. See you for the tomorrow episode.